அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.4ல கொஸ்டின் நம்பர் 1 to 8 போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அடுத்த சில சம்ஸை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸை ஒரு முறை பார்த்துடலாம். இதில் மொத்தம் ஒரு 6 ஃபார்முலாஸ் இருக்குது. இது இல்லாமல் ரூட் இல்லாமல் ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டரில் ரூட் இல்லாமல் ஒரு 3 ஃபார்முலா, ரூட்டோட ஒரு 3 ஃபார்முலா. இதே போல் நியூமரேட்டரில் ரூட்டோட இருக்கிற ஒரு 3 ஃபார்முலா. மொத்தமே வந்து 9 ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்ததுன்னா லாக் ஃபார்முலா. அதுவே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்ததுன்னா டேன் இன்வர்ஸ் ஃபார்முலா. அதே போல் டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 3 ஃபார்முலா இருக்குது. இதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் பற்றி ஏற்கனவே இந்த போன எக்ஸசைஸ்லேயே வந்து நம்ம சொல்லியிருப்போம். வேணும்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு 6 ஃபார்முலா, இதுக்கப்புறம் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. அந்த 9 ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்ஸ் வந்து போடுவோம். இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். Integral secant square x divided by root of tan square x plus 4 into dx. இது வந்து நம்ம ஃபார்முலா படி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஃபார்முலா நம்பர் 6 இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த tan எக்ஸை நம்ம t அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? secant square x is equal to dt by dxன்னு கிடைக்கும். ஸோ இந்த dx இந்த பக்கம் போச்சுன்னா secant square x into dxக்கு பதிலாக நம்ம என்னென்ன எழுதலாம்? dtன்னு எழுதிக்கலாம். டிவைட் பை ரூட் ஆஃப் tan ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக t ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட்டில் வந்துடுச்சா? என்ன ஃபார்முலா? லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல t இருக்குது, அதனால t ப்ளஸ் ரூட் ஆஃப் t ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் சி. இப்போ டீயோட வேல்யூ tan x அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் 4 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. ஸோ இன்டெக்ரல் dx. ஸோ இங்கே டினாமினேட்டரில் நம்ம இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் மட்டும் தனியாக போடுற பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இது எக்ஸ் ஸ்கொயர், ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் டேர்மை 2xஆல் டிவைட் பண்ணும். என்ன வருது? 1 வருது. அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ இந்த 2 டேர்மை நம்ம அப்படியே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டு மைனஸ் 1 ஸ்கொயர்னு போடணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் 1 ஸ்கொயர் இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். இங்கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் போட்டதுனால நம்ம மைனஸ் 1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த டினாமினேட்டர் நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? அதே லாக் ஃபார்முலா பாருங்க, அதே லாக் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் சி. அடுத்த ஸ்டெப்பில் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயரை அகைன் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, இன்டெக்ரல் dx. இதுவும் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டரை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். 9x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5. சிங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 9 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கா, அதை காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்
6x divided by 9 plus 5 by 9. இப்போ என்ன பார்த்தோம் நம்ம இதை கம்ப்ளீட்லி ஸ்கொயர் மெத்தடில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டேர்மை 2x டிவைட் பண்ணணும். இப்போ 2x டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்து பாருங்கள் 3/9 அப்படின்னு வருது. சரியா? 3/9 அகைன் டிவைட் பண்ணோம்னா 1/3ன்னு வருது. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இந்த 1/3 மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர்னு 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர்னு ஆட் பண்ணியிருப்போம். இந்த ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் இந்த 3 டேர்மும் சேர்ந்து தான் நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இங்கே மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் 5/9. இந்த மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயரை மைனஸ் 1/9 எழுதலாம். இங்கே ப்ளஸ் 5/9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4/9 வரும். இது அகைன் 2/3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர். இதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு 1/9 வெளியே எடுத்துடலாம் இன்டெக்ரல், ஏன்னா இது டினாமினேட்டரில் வரப்போகுது. சரிங்களா? அதனால் 1/9 வெளியே எடுத்துடும். 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். இது அகைன் சேம் ஃபார்முலா, லாஸ்ட் சம்மில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே ஃபார்முலா தான். log modulus of x plus 1/3 plus சாரி இங்கே வந்து ரூட் இல்லை, அதனால் ஃபார்முலா மாறும். ஸோ ரூட் இல்லைன்னா நமக்கு 3 ஃபார்முலா இருக்குது. லாகில் 2 ஃபார்முலா, tan இன்வர்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. tan இன்வர்ஸில் என்ன ஃபார்முலா 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு வரணும். ஸோ இப்போ இங்கே 1/a, ஏவோட வேல்யூ 2/3, 1/2/3 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஸோ 1/5 இது ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 3/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் x plus 1/3 divided by 2/3. இந்த 2/3 3 into 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 3/10 tan inverse of இது 3 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணோம்னா 3x plus 1 divided by 2. இங்கே ப்ளஸ் சி போடலை, ப்ளஸ் சி போடணும், ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது 1/9 சாரிம்மா 1/9. அப்போ என்ன ஆகும் 3 கேன்சல் ஆகிடுமா 1/6 1/6 tan இன்வர்ஸ். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் டினாமினேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7. ஃபஸ்ட்டு என் கன்வீனியன்ட்டுக்காக நான் எக்ஸ் ஸ்கொயர் வர மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற மைனஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 7. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், கடைசியாக நான் மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 6xன்னு இருக்குது, அது 2x டிவைட் பண்ணுறோம், 3ன்னு வரும். அப்போ ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் ஒரு 7. அப்போ என்ன ஆகுது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16ன்னு வருது. மைனஸ் 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 16 ப்ளஸ் ஆகிடும். 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இப்போது கொஷினை மறுபடியும் நம்பரை எழுதிக்கோங்க, நான் இங்கேயே போட்டுடுறேன். 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3
whole square into dx. So root of a square minus x square என்ன ஃபார்முலா? sin inverse x ஃபார்முலா. சரியா? sin inverse x. இப்போ நம்ம டைரக்டா எழுதிடலாம். sin inverse of x ஓட வேல்யூ x plus 3 divided by 4 plus c. ஓகேவா? root of 1 minus x square னா sin inverse x. root of a square minus இது கட்டவா? root of 1 minus x square னா formula sin inverse x. root of a square minus x square னா formula sin inverse x by a. so plus c வரணும். அப்போ x divided by a ஓட வேல்யூ 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. இங்க வந்து டினாமினேட்டர்ல ரெண்டு லீனியர் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதை மல்டிப்ளை பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இப்போ டினாமினேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா? இப்போ வந்து இது மறுபடியும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல எக்ஸ் ப்ளஸ் 1 சம்திங் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே 2xஆல் டிவைட் பண்ணுறோம். என்ன வருது? 3/2 வருது. இப்போ நம்ம ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். நல்லா கவனிங்க, இங்கே என்ன சைன் இருக்கோ அதே தான் இங்கே வரணும். இது இப்போ நம்ம 3/2 ஹோல் ஸ்கொயரை ஆட் பண்ணதுனால உடனே வந்து சப்ராக்ட் பண்ணிடுறோம். 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் வந்து 9/4ன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் 2. இப்போ எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 9 அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ தான் மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ கரெக்டாக இருக்கும். 4 2s are 8 divided by 4. இது வந்து மைனஸ் 1/8ன்னு வரும். இது மட்டும் பாருங்கள், மைனஸ் 1/4ன்னு வரும். அதை மைனஸ் வெளியே எடுத்தோம்னா 1/4. இது வந்து மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கலாம். இப்போ மைனஸ் வெளியே எடுத்துடுறேன். எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எழுதுகிறோம்? 1 divided by root of x minus 3/2 whole square minus 1/2 whole square into dx. நல்லா கவனிங்க, a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தால் தான் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்ம் x by a ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வந்திருக்கு. அப்போ லாக் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் x square minus a square plus c இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். log modulus of x minus 3/2 plus root of இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். இந்த பிங்க் கலரில் இருக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. ஸோ இது மறுபடியும் நம்ம இதை தான் வந்து நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் ஆன்சரை இதை மறுபடியும் இதே போல் எடுத்து எழுதணும். சரிங்களா? அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் எழுதும்போது எழுதிக்கங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் நம்பர் 14. இதுவும் அதே போல் தான். இந்த சம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுடுறேன். மைனஸ் காமனாக வெளியே எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 18 கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9/4 மைனஸ் 8ன்னு வரும். ரெண்டுமே மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் காமனாக எடுத்தால் 9 ப்ளஸ் 32/4ன்னு வரும். இந்த மைனஸ் உள்ள வந்துருச்சுன்னா இது ப்ளஸ் ஆகிடும். இது எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸில் வந்துடும். 41/4ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 divided by root of ரூட்டுக்குள்ளே ஒரு ரூட் 41 வரும். ரூட் 41/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும்.
இது a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா, சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ஏ ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் 3/2 டிவைட் பை a வந்து √41 டிவைட் பை 2. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2x minus 3 divided by √41 plus c. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் வேகமாக போட்டுட்டேன். ஃபைனல் ஆன்சர் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 15. கொஷின் நம்பர் 13 போல தான், இதையும் கொஞ்சம் வேகமாகவே போட்டுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபின்னு கிடைக்கும். இதை வந்து 2xஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா a ப்ளஸ் பி. ஓகே, இது கொஞ்சம் பெருசாக போகும் போல், பொறுமையாக போகிறோம் பாருங்கள். இப்போ 2xஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு a ப்ளஸ் பி பை 2 அப்படியே கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி எக்ஸு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா a ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸ் b பை 2 ஹோல் ஸ்கொயர், இது வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்கிற இந்த 3 டேர்மும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ் மைனஸ் a ப்ளஸ் b பை 2 ஹோல் ஸ்கொயர் ஆகும். இங்கே இருக்கிறது பாருங்கள், a ஸ்கொயர், இந்த மைனஸ் வெளியே வச்சுக்கிறேன், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் பை 2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனோம்னா எல்லாமே மைனஸ் ஆகிடும். இந்த ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4 கிடைச்சிருக்கும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 4ab கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஸோ மைனஸ் a ஸ்கொயர், இந்த மைனஸ் 2ab ப்ளஸ் 4ab வந்து ப்ளஸ் 2ab கிடைக்கும். மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை 4. இப்போ அகைன் நம்ம மைனஸை வெளியே எடுத்தோம் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகிடும். இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நல்லா பாருங்கள், இங்கே a ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா a மைனஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் a ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ், நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற மைனஸ் நம்ம உள்ள கொடுத்துட்டோம். ஓ இல்லையா, சாரி. இப்போ இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் a மைனஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ கொஷினை பாருங்கள், ரூட்டில் இருக்குது. அப்போது நீங்கள் அப்படியே கொஷின் எடுத்து எழுதிக்கிட்டு இன்டெக்ரல் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா லாக் ஃபார்முலாவா? லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இப்போ லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2, சாரி எக்ஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ப்ளஸ் ரூட் ஆஃப், இங்கே இருக்கிற உள்ளே இருக்க எல்லா டைமும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ஃபைனலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது, இதுதான் வரப்போகுது. நான் டேரெக்டாக இந்த இதே வந்து ஆன்சரில் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் சி. இல்லைன்னா நம்ம கொஷினில் கொடுத்தது கூட எழுதிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி அந்த ஃபார்மேட்டில் எழுத மாட்டோம், ஒரு குவாட்ராடிக் பாலினாமியல் ஃபார்மேட்டில் தான் எழுதுவோம். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் லாக் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. சரிங்களா? இதை வேணும்னா ரூட் ஆஃப் புக்கில் மட்டும் ஆன்சர் எப்படி இருக்குன்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். புக் கொஷினில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 16. இதுவும் வந்து நம்ம அதே போல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து டினாமினேட்டரில் அந்த இடத்துல வந்து நியூமரேட்டில் எந்த வேல்யூமே இருந்திருக்காது. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நியூமரேட்டில் ஒரு பாலினாமியல் இருக்குது. சப்ஸ்டியூஷன் மெத்தட் செக் பண்ணி பார்க்கலாம், நியூமரேட்டர் கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து 2 டேர்மாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டர் 2x² + 3x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுது? 2x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஈக்குவல் டு டிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி டிவைடட் பை டிஎக்ஸ். இந்த டினாமினேட்டரில் இருக்க டிஎக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் 4x + 1 இன்ட்டு டிஎக்ஸ் இது மொத்தம் சேர்ந்து நமக்கு டிடின்னு கிடைச்சிட்டு தான் இன்டெக்ரல் டிடி டிவைட் பை ரூட் ஆஃப் டினாமினேட்டர் ஃபுல்லாக நம்ம டீன்னு எடுத்தோம். இப்போ இந்த நமக்கு இன்டெக்ரேஷன் நமக்கு ரொம்ப சிம்பிளாக மாறிடுதா? இதை இன்டெக்ரல் டி பவர் இந்த 1/2 மேலே போச்சுன்னா -1/2ன்னு எழுதிக்கலாமா? இன்டூ டிடி. இதை இன்டெகிரேட் பண்ணுங்க. எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் பவர் n+1 டிவைட் பை n+1. அப்போ டி பவர் -1/2 இன்டெகிரேட் பண்ணால் டி பவர் -1/2 + 1 ஹோல் டிவைடட் பை -1/2 + 1. அப்போ டி பவர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 - 1 1 1/2 டிவைட் பை 1/2. இதை 2 டி பவர் 1/2 √2 எழுதிக்கலாம். ப்ளஸ் சி போட மறந்துட்டேன், ப்ளஸ் சி போட்டுங்க. 2 √t, டீயோட வேல்யூ 2x² + x - 3 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. லெட் I is equal to x + 2 டிவைட் பை ரூட் ஆஃப் x² + -1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ போன சம்மில் என்ன பார்த்தோம்? டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருதான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே நியூமரேட்டர் வரல. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நியூமரேட்டரை 2 இதுவாக பிரிச்சுக்கலாம். அதாவது எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் x² - 1 ப்ளஸ் 2 டிவைட் பை ரூட் ஆஃப் x² - 1 பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை I is equal to I1 + I2 அப்படின்னு தனித்தனியாக எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ I1 மட்டும் நான் தனியாக எடுத்து இன்டெகிரேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே இன்டெகிரல் வரணும். ஸோ இந்த dx தனித்தனியாக இங்கே எழுதிக்கலாம். இன்டெகிரல் dx. ஸோ இது வந்து ஒரு இன்டெகிரல், இது வந்து ஒரு இன்டெகிரல். ஸோ இப்போ I1 is equal to integral x divided by root of x² - 1 into dx. இந்த இடத்துல x²க்கு பதிலாக x² டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது ஃபுல்லாக டீன்னு எடுத்துக்கலாமா? t is equal to x² - 1. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், dt by dx is equal to 2xன்னு கிடைக்குது. ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? x into dx இருக்குது. அப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். dt by 2 equal to x into dx. ஓகேவா? இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு இன்டெக்ரல் x into dx பதிலாக dt by 2, இந்த 2 வந்து 1/2ன்னு வெளியே எடுத்துக்கிறேன். ரூட் ஆஃப் t. இதை இன்டெகிரேட் பண்ணுங்க. 1/2 இன்டெக்ரல் t பவர் -1/2வா? இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு t பவர் 1/2 டிவைட் பை 1/2. 1/2 கேன்சல் ஆகிட்டு t பவர் 1/2, அதாவது t என்னென்னு எடுத்தோம்? x² - 1. இப்போ ஆன்சர் ரூட் ஆஃப் x² - 1 ப்ளஸ் வந்து c போடணும். வேணும்னா இங்கே c1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? தனித்தனி இன்டெகிரல் c1 போட்டு கடைசி வந்து நம்ம கேபிட்டல் சின்னு எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் இன்டெகிரல் வந்து நான் இங்கே போட்டுருவோம். I2 வந்து இங்கே போட்டுருவோம் பாருங்க. I2 ஈக்குவல் டு இன்டெகிரல் 2 வந்து வெளியே எடுத்துக்கலாம். dx டிவைட் பை ரூட் ஆஃப் x² - 1. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. இன்டெகிரல் ரூட் ஆஃப் x² - 1. நல்லா கவனிங்க. ரூட் ஆஃப் a² - x² இருந்ததுன்னா சைன் இன்வர்ஸ் x ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து x² - a, அப்போ லாக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். log modulus of x plus root of x² - 1 plus c2. Final answer I is equal to I1 plus I2. I1 வந்து root of x² - 1 plus I2 வந்து 2 into log modulus of x plus root of x² - 1 plus c1 plus c2 வரும். அந்த c1 plus c2 நம்ம cன்னு எடுத்துக்கிட்டு S C is capital C equal to C1 plus C2 எடுத்து எழுதி முடிச்சிடலாம்.
சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 18th ஒன். இதை வந்து ஃபஸ்ட்டு I இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல்னு எடுத்து எழுதலாமா? ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம டினாமினேட்டர்லேயே 3 விதமான சம்மை பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 16 என்ன பண்ணோம், டைரெக்டாக டி வந்து அப்ளை பண்ணோம், நியூமரேட்டர் கேன்சல் ஆகிடும். கொஸ்டின் நம்பர் 17 என்ன பண்ணோம், டி எடுக்கல, நியூமரேட்டர் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு இடத்துல மட்டும் டி எடுத்து நியூமரேட்டர் கேன்சல் பண்ண மாதிரி இருந்தது. அங்கே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 18 எப்படி இருக்கு பாருங்க. டினாமினேட்டரில் ரூட் இல்லை, அது ஒன்று. நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்னா இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒரே நிமிஷம். ஸோ இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூமரேட்டர் எடுத்து எழுதுக்கிறோம். நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்குது, 1 + 2x + 3x² ப்ளஸ் டி ப்ளஸ் பி. இது வந்து ஒரு ஃபார்முலா. பியோட வேல்யூ என்ன இருக்குது, சாரி 5x, பின்றது ஒரு நம்பர், அப்படிதான் இருக்கும். புரியுதாமா? இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், இது வந்து ஏபின்ற ஒரு வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வேல்யூ. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, ஏ இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இது 2 + 6x ப்ளஸ் b ஈக்குவல் டு 5x - 2. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல 0 வந்துச்சுன்னா போதுமா? ஓகேவா? இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கோ. ஏன் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6ம் ஏவும் இருக்குது, இந்த இடத்துல 5 இருக்குது. அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 6a கிடைக்கும். இதில் இருந்து ஏவோட வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து கான்ஸ்டன்ட் வந்து இங்கே 2 இருக்குது, சாரி இங்கே b இருக்குது, இங்கே 2a இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ -2 இஸ் ஈக்குவல் டு 2a ப்ளஸ் பின்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆகுது, 5/6. இங்கே -2 இஸ் ஈக்குவல் டு 2 × 5/6 ப்ளஸ் b, இது 3 ஆகிடும். -2 - 5/3 ஈக்குவல் டு b. அப்போ b இஸ் ஈக்குவல் டு -6. -6 - 11 -11/3 ஈக்குவல் டு b. ஏவோட வேல்யூ 5/6. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல போட்டுறேன். அப்போது 5x - 2 எப்படி எழுதலாம்னா, ஏ இந்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணிக்கலாமா, அதுதான் ஈஸி. ஏவோட வேல்யூ 5/6 × 2 + 6x ப்ளஸ் பியோட வேல்யூ -11/3. அதனால் -11/3 டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் டிவைடட் பை 1 + 2x + 3x² integral whole divided by 1 + 2x + 3x² into dx. இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நீங்கள் கரெக்டாக எழுதிக்கிட்டேன். அடுத்து இப்போ இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 17 போட்ட மாதிரி நியூமரேட்டர் 2 இதுவாக பிரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து நம்ம ஒரு இடத்துல டீன்னு வச்சுக்கலாம், இன்னொரு இடத்துல கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 5/6 × இன்டெக்ரல், இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதுகிறோம். 2 + 6x divided by 1 + 2x + 3x² into dx minus 11/3 into integral, இந்த டினாமினேட்டர் அப்படியே வரும், dxன்னு வரும். இது என்ன பண்ணலாம், 5/6 I1ன்னு எடுத்துக்கலாம். இதை மட்டும் நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம்.
ஸோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக அப்ளை பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 11/3 I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டெகிரல் நம்ம நம்பர் எடுக்கல, வெறும் உள்ளே இருக்கிற இன்டெகிரல் வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். 2 + 6x divided by 1 + 2x + 3x². இப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு நியூமரேட்டர் கிடைச்சிடும். ஏற்கனவே நம்ம அப்படி தான் போட்டிருந்தோம். அதனால் டைரெக்டாக நம்ம இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுருவா. ஓகே, லெட் t is equal to 1 + 2x + 3x². அப்போ dt/dx என்ன ஆகுது? 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, 3x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x. இந்த dx இங்கிருந்து இங்கே வந்துடும் dx. ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம், இந்த இன்டெகிரல்ஸ் எப்படி எழுதலாம்னா dt/t இதை இன்டெகிரேட் பண்ணால் log t + c1 log of t-யோட வேல்யூ என்ன எடுத்துகிறோம்? 1 + 2x + 3x². ஸோ ப்ளஸ் c1 இதுதான் நமக்கு I1ஓட வேல்யூ. ஓகேவா? அடுத்து I2 வந்து அதே தான், டினாமினேட்டர் மட்டும்தான் இருக்கு. சரி, I2 = integral 1 divided by 1 + 2x + 3x² into dx. இப்போ டினாமினேட்டருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? டினாமினேட்டரில் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு 3 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கா? அதாவது x² + a², x² - a², a² - x². இந்த 3 ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது இதை நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணணுமா? இன்டெக்ரல் 1 divided by ஃபஸ்ட்டு x² முன்னாடி இருக்கிற நம்பரை வெளியே எடுத்துடணும். 3 வெளியே எடுத்தோம் அப்படின்னா x² + 2x/3 + 1/3. இங்கே 3/3 போட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்க 3 வெளியே போய்டும், 1/3 ஆகும் இன்ட்டு dx. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 1/3க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 நம்பர் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக? அதனால கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். எந்த நம்பர் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இதை 2x டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதை தான் ஆட் பண்ண போகிறோம். 2x டிவைட் பண்ணால் என்ன வருது? 1/3 வருது. ஸோ அப்போ 1/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வரைக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா a² + 2x + a² + 2ab + b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது x + 1/3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த 1/3 வெளியே எடுத்துடலாம். 1 divided by ஃபஸ்ட்டு இந்த 3 டேர்மையும் சேர்த்து x + 1/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 1/3 ஸ்கொயர் பண்ணால் 1/9 + 1/3 into dx. இப்போ 1 divided by x + 1/3 ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிக்கிறேன், இங்கே -1 ப்ளஸ் இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 9. அப்போது நியூமரேட்டரில் இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே 3 கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் என்ன வந்து பாருங்கள். சரி, ஆன்சர் கிடையாது, 2/9 வருது. 2/9 √2/3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கலாம், ப்ளஸ் √2/3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இன்டெக்ரல் 1 divided by x² + a² ஃபார்மேட்டில் இருக்குது. இன்டெக்ரலில் ரூட் இல்லைன்னா 2 ஃபார்முலா வரும். எதில் வரும்? டேன் இன்வெர்ஸில் வரும், லாகில் வரும். ஸோ ப்ளஸில் வரும்போது நமக்கு டேன் இன்வெர்ஸ் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 1/a tan inverse x/a + c. இந்த இடத்துல I2ன்னு எடுத்ததுனால c2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாமா? 1/3 இன்ட்டு 1/a. ஏவோட வேல்யூ என்ன? √2/3. சரிங்களா? இது a², இது x², இது a² இன்ட்டு tan inverse of
எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஹோல் டிவைட் பை √2/3 ப்ளஸ் C1. இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டரில் போயிடும், இல்லைன்னா இங்கேயே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1/√2 மட்டும் கிடைக்கும். அடுத்து tan இன்வர்ஸ் ஆஃப், இதை சிம்பிளை பண்ணோம்னா 3x ப்ளஸ் 1 டிவைட் பை 3ன்னு வரும், ஹோல் டிவைட் பை √2/3ன்னு வரும். இந்த 3 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் C1. ஸோ இப்போ இங்கே என்ன வந்து 1/√2 tan இன்வர்ஸ் ஆஃப் 3x ப்ளஸ் 1 டிவைட் பை √2 ப்ளஸ் C2. ஓகேவா, இது I2. இப்போ நம்ம முன்னாடி என்ன எழுதியிருக்கோமோ அதை எடுத்துன்னு வந்து எழுதிக்கலாம். I1 = 5/6 I is equal to 5/6 I1 minus 11/3 I2. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாமா? I1 என்ன வந்தது, log ஆஃப் அந்த வேல்யூ அப்படியே இருக்குது, 1 + 2x + 3x². ஸோ அப்போ 5/6 into log modulus of 1 + 2x + 3x² minus 11/3 into 1/√2 tan inverse of 3x + 1/√2 plus capital C. இங்கே where capital C is equal to C1 plus C2 எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணப்போ -11/3√2 கிடைக்கும். இந்த tan இன்வர்ஸ்லாம் அப்படியே வந்துடும்.